ஜிகே கரெக்டா என்ட்ரி கொடுக்குறாரு. மசாலா பாத்துக்கோ. ஆமாண்டா எடுக்கவே இல்லடா நாளு. கரெக்டா இருக்கும். 2 கிலோ தானே. 5 ரூபாய் பேக்கெட் வாங்கலாம், மொத்தமா எல்லாமே இருக்கும்டா அதுல. எண்ணெய் மட்டுமே வேணும். எண்ணெய் 1/2 லிட்டர். எதுடா எங்கடா அவன் காணோம். வேற என்ன இருக்கு? வேற லிஸ்ட்ல பாரு. ஆமா வெஜிடபிள்ஸ். ஜிகே இங்கே ஓகேன்னா பிரியாணி மசாலாவா எதுக்கும் எடுத்துடலாமா? கடைசியில் ஃப்ளேவர் வரல. என்னது பிரியாணி மசாலா புளிதார மசாலா எடுத்துருக்கேன். ஆச்சியில் எடு, சக்தியில வேணாம். ஆச்சியில் இங்கே எங்கே இருந்துச்சு பிரியாணி மசாலா ஐட்டம் வேணாம். திண்டுக்கல் பிரியாணி இது ஜூம் பண்ணிக்கோ. பாவா அதை திரும்ப அதில் போட்டு ஏன் கொடுத்து வேற என்ன நான் வேணும். அண்ணனுக்கு அங்கே இட்லி பொடி இருக்கு, தூக்குங்க. இல்லை எனக்கு எப்படியும் தெரிஞ்சு போச்சு. உப்பு ஆமா உப்பு அங்கே வாங்கிக்கலாம். ஜிகேட்ட கேளு ஓகேவான்ட்டு. அப்போ இங்கே போய் வாங்க. பெருசு இருக்கானு சுத்துறானா? என்ன பண்றான்? லோகேஷ் ஃபோன் பண்ணி எங்க இருக்கான்னு கேட்க. அவன் என்னடா சைலையா மாறிட்டான், ஏதோ பண்றான். மனுஷன் மாதிரி இல்லைங்க, மனுஷ குரங்கு மாதிரி நடக்குது பேரு. இல்ல உன்னை பண்றப்ப சத்தியமா இல்ல. இன்னத்துல முன்னாடி வச்சிரு மூஞ்சிக்கு நேரா. லோகேஷ்க்கு காமிச்சு நீங்க செஞ்சு வார்த்தையை பார்த்து யூஸ் பண்ணுங்க. சரி போட்டுறேன் ப்ரோ. வீடியோ ஃபுல்லா வருது நிதிஷ். பீப் போட்டுறோம். எல்லாத்துக்கும் பீப் போட்டீங்கன்னா அதுவே பீப் ஆயிரும் நிதிஷ். எங்க இருக்க? ஏன் அவன் லொகேஷனுக்கே போயிட்டேன்றான்டா. ஏய் லைவ் லொகேஷன் தானே, லைவ் லொகேஷன் தானே. அங்கதான் நிக்கிறேன்னா நாங்க ரோட்ல சந்துல நிக்கிறோம். ஆமா நாங்க சமைக்கணும்னு நினைக்கும் போதுதான் ஒரு ஊரே சமைக்க போயிருக்கு. சரிங்களா? வாங்கல நான் உங்க சாப்பிட்டு வைக்கிறேன். எவ்வளோ சுத்தமாக முடியல. நாக்கு வாயெல்லாம் காஞ்சி போச்சு. ஏற்கனவே உடம்பு பாதியாக போயிடுச்சு. இருந்தாலும் மண்டை நடக்க விட்டாங்க. லோகேஷ் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நம்மளோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஜேர்னி. இவர் தான் சிக்மா மேல் பார்த்துக்கோங்க. ஒரு பொண்ணோட கூட இது கமிட் ஆனது கிடையாது. இவர் பல பெண்களோட ஹார்ட்டை உடைச்சிருக்காரு. இந்த குக்கிங்க்கு தேவையான முதல் பொருள் வந்துட்டு இருக்கு. கேன் குக்கின்னு ஒருத்தன் வருவான். எங்க ஆளை காணோம். ஏலே பாலே
ஏத்துறாங்க இந்த இடம் நல்லா இருக்குல்ல, நல்லா வாட்டமா இருக்குப்பா. வாட்டம் சரி கிடையாது. குப்பை வாடுறதுக்கு எதுக்குடா கூலிங் கிளாஸ்? லோகேஷ் ஒண்ணு பண்ணலாமா? 3 ஹெல்மெட் இருக்கு. 3 ஹெல்மெட் 3 சைடு வச்சிரலாமா? இல்ல இல்ல எனக்கு புரியல. நான் வீட்ல பொறுத்த வரைக்கும் வண்டி பண்ண வண்டி பத்திரம். நீ என்ன ஆனாலும் பரவாயில்லை, நீ வண்டி சேஃபா வரணும் வீட்டுக்குள்ள. எல்லார் வீட்லயும் அதான் மச்சான். இல்ல நேத்ரா கல்லி கட்டிச்சு. வா வா வா. என்ன போஸ் கொடுங்க. செத்தடியா? ஐயா இங்க நல்லா இருக்கு உட்காரத்துக்கு. சமைக்கதும் இல்ல இல்ல அங்க சமைச்சு முடிச்சு இங்க எத்தனை வந்தா முடியும். எத்தனை வந்துட்டான் கல்லு கடிச்சு போல. இவன் என்ன ஏதாவது போஸ்க்கு ட்ரை பண்றாளா? அவன் சிக்மா ட்ரை பண்றான். பேரு ஒரே சொருவுதான். காரல் டெய்லி இதுல தீனோ உட்கார்ந்து போஸ் இந்த கண்ணாடி போட்டா நல்லா இருக்கும். கண்ணாடி இல்ல காய் 2 பேர் பார்க்கணும், ஒரு ப்ளாக். நீங்க 3 பேர் அது யார் யாருன்னு பாத்துக்கோங்க. ப்ளாக் சப்மிட் பண்ணிட்டியா? அப்போ நானும் அவனும் காய் கட் பண்றோம். சரி ஓகே. காய் கட் பண்ணுவியா? என்னது இப்ப என்ன வேலை இருக்கு? காய் கட் பண்ணனும், வேலை இருக்கு. பண்ணனும். ஆ இந்த காய் கட் பண்ணனும், இது அடுப்பு பண்றது. சரி அவ்வளவுதான். ஏய் அடுப்பு வேலை நானே அடுப்பு வேலைய பாத்துக்கறான்டா. காயோ ப்ளாக் நம்ம கட் பண்ண வேண்டியது தான் வேலை. 4 பேர் இருக்கீங்கடா. ப்ளாக் காய் கட் பண்ணுறது பாருங்க. என்னடா போஸ் அது? அது எங்க யார் ஏய் வாங்க குரூப் டிஸ்கஷன் வாங்க. சரி அவளை 2 பேர் காய் கட் பண்ணுறோம். அரிசி இதை க்ளீன் பண்ணி பூரா போட்டுருக்கேன். ஏய் இது பூரா வெஸ்ட் அரிசி சிக்கன் தான் ரொம்ப நேரம் ஊறணும். அரிசி ஃபர்ஸ்ட் அப்புறம் சிக்கன் வந்துட்டு மசாலா போட்டு கலந்து வச்சிரலாம். அப்புறம் இன்னொரு வந்து தண்ணி ஊத்தி காய் கறி வச்சுட்டு இந்த காய் எல்லாத்தையும் இதில் போட்டுரு. சரி வெங்காயத்தை தவிர போட்டு நான் தண்ணி ஊற்றுறேன். கழுவிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிரு. கட் பண்ணிட்டு தண்ணி ஊற்றிட்டோம்னா அதுக்கப்புறம் இது செய்ய ஆரம்பிச்சு. நியாயமா இதெல்லாம்? சின்ன புள்ள எப்படின்னு சாப்பிடாத அசிங்கமா இல்ல. இல்லடா டேட் போட்டேன்னா என்ன வேணா பண்ண மாட்டான். பெருசா எடுத்துட்டு குழந்தைகிட்ட ஆடிய போது பெருசு ஏய் வச்சோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தேவா. இன்றைக்கி நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி செய்ய வந்துருக்கோம். இவனுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில, உதய வேற வந்துருக்கான். அது ப்ரோ எனக்கு சீக்கிரம் வாங்க.
What the fuck, bitch? உதயா இதெல்லாம் முள்ளா இருக்குடா. டேக் டேக் டேக். கொஞ்சம் தைரியம் அதிகமா போடுற காரம் இருக்காது, அந்த இது இருக்காதுன்னு சொல்லுவோம். சரி சாப்பிட்டா இருக்கும். ஓகே குக்கர். எல்லாரும் இப்படி பாருங்க ஒரு நிமிஷம். லோகேஷ் நீ காட்டு மாமா. இது ஒரு மாதிரி இருக்கு. நீங்க சூப்பர் காட்டு. இரும்பெல்லாம் கவர் பண்ணா அப்படியே கொஞ்சம் மேலே ஃபைனலி ரோல் பண்ண பேப்பர் ரோல் பண்றா, கிரஷ் பண்ண, பால் பண்ணாத. ரோல்னா இப்படி தள்ளி எடுத்துட்டு போடாத. சாமி கும்பிட்டு ஆரம்பிக்கலாமா? அப்பா முனீஸ்வரா கூப்பிடலடா, இருந்தாலும் கொஞ்சம் ஊத்தி விடுறா. டே ரொம்ப ட்ரையா இருக்குடா. இது பேப்பர் இருக்கு. ஏய் ஃபக் ஏன் மேல வந்துரும். மேல வருது பாரு. இதான் போடுங்க டப்புன்னு ஒரு 5 நிமிஷத்துல பிரியாணி ரெடி ஆயிடும். சிக்கன் ரைஸ் செஞ்சிடலாம். உப்பு போடு, மிளகா இருக்குது, அதான் எலுமிச்சம்பழம் இருக்குது. ஊத்துறா. இல்ல 70% ஊத்து போதும். டேய் லூசு பையலே, அவன் கிடக்குறா 70% ஊத்துறா. ஏய் 70% ஊத்த கூடாதுடா. ஏய் திருப்பலி பண்ணி வதக்கும் போது யாரா அவ்வளவு எண்ணெய் ஊத்துவா? ஏய் நீ 70% ஊத்துறா அவன மூடி கொட்டி. சொல்ல டேய் வெள்ளை கலர் தவிர கொட்டு. செஃப் என்ன சிரிக்க போறானே பிரியாணி செஞ்சு. அத கிண்டி 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 கிண்டா கிண்டா டேய் கிண்டா ஏய் இதுடா ஆட போடா டேய் அப்படியே மொத்தமா இந்த சைடு பத்திக்க ஆரம்பிக்கும்டா. ஏய் என்னடா ஸ்ப்ரைட் ஊத்துறான். யாரு அவன்? பிளாஸ்டிக் கவர் உள்ள போட்ட நாய் அது. ப்ரௌன் ஆவுனா தானே பிரியாணி செய்யறியா? இங்க வாணி ஏய் எனக்காக சேர்த்து எண்ணெயை உறிஞ்சிரும், ஒண்ணு தீச்சிரும். நீ எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் கலரியா கலரு. போட்டியா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு? போடு 70% போடு போட்டு. ஆனால் நல்லா கீழே கிளறணும். உப்பு லைட்டாக தூவி விடுங்கடா, வெங்காயம் சீக்கிரம் வதங்கிரும்.
ஏய் கறி கடைசியா போடுறது நான் நேற்று நைட்டு கால் பண்ணி ப்ரோ நான் புளியாந்தோப்புல இருக்கிறேன் வரீங்களா பக்கத்துல ஏய் வேற ஏதோ மாதிரி போடுறோம் பரதேசி என்னம்மா லைட்டா ஊத்து என்னங்க என்னங்க சிக்கனை மட்டும் போட்டு என்கிட்ட புத்திங்கன்னு அது சரியான ப்ரோட்டீன் அச்சு உன்னை நாங்கெல்லாம் பரட்டிடுவோம் கேமரா பண்ணல ஒரு லேத்துன்னு வரல கொஞ்சம் லைட்டா விட்டேன்னு இல்ல நான் பெண்டி வர வச்ச ஏ எண்ணெய் எப்படி சதுருது பாரு எருமை கலர் நல்ல கலரு அந்த ஸ்மெல்லு வரணும் சரியா புதினாவோட ஸ்மெல்லு ஏ மூடி போடு லைட்டா ஒரு 2 நிமிஷம் ஏ எருமை புதினாவோட ஸ்மெல்லு ஹோல்ட் பண்றது தான் பிரியாணி டேஸ்ட் நல்லா வரும் வருதா அதான் அதை ஹோல்ட் பண்ணி அப்படியே பண்ணணும் இல்லைன்னா டேஸ்ட் அப்படியே மாறும் அப்படியே வச்சிரு அப்படியே இருக்கட்டும் இப்ப அது டாஸ்கே எவனா சூடு அடுத்து அதான் போட போறது சூடு போடு 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 இப்ப போடு சீக்கிரம் போடு கலரிடு கலரு சரியா இருக்கும் இப்ப பார்க்க போலான்னு இது ஏத்தலாம் பாரு ஒரு காண்டு காலையில கொட்டிரு கரெக்டாதான் இருக்கும் ஏய் நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்டையும் இது எந்த நடப்புலடா போடுறீங்க எனக்கு சத்தியமா புரியலடா அந்த பக்கம் உள்ள தள்ளிவிடா வாட்டர் ஃப்ளேவர்ஃபுல் கலர்ரா ஏய் இன்னும் இது போடணும் இது ஊத்தணும் ஏய் மசாலா எல்லாம் எடுத்துட்டு வாங்கடா மிளகாத்தூளும் பிரியாணி மசாலா ஊத்தணும் ஏய் பிரியாணி மசாலா போட்டு பண்ணலாமா மசாலா மிளகாத்தூள் மட்டும் தான் ஏய் மிளகாத்தூள் மட்டும் தான் மசாலா பிரியாணிக்கு ஏய் தக்குரி அது மட்டும் தான்டா பைத்தியம் மாதிரி பேசாத உள்ள அணையுது டேய் பொண்ணு பண்ணலாம் டேய் ஏய் உப்பு இருக்கான்னு பாரு ஏய் இரு இதுல வைடா இதுல ஒரு டிராப் வைடா ஏய் உப்பு இருக்கான்னு அதான் இதுல ஒரு டிராப் ஏய் பூத்து போட்டாச்சு அடுத்த வரகட்டு போட்டே இருங்க ஏய் இன்னும் தயிர்லாம் இன்னும் ஆவணும்டா மூடி போட்டு வைங்கடா உப்பு இருக்கா உப்பு போட்டு அதான் அப்பல இருந்து நான் சொல்றேன் லேட் ஆகும் அவனுக்கு அந்த கிளம்பணும் பக்கா அப்படியே போடு மசாலா மிக்ஸி ஆயிடுச்சு இதாச்சா மசாலா ஜெயிச்சு அவ்வளவுதான் உப்பு இறங்கிச்சு என்ன மஞ்சள் மிளகாத்தூள் போட சொன்னா மஞ்சத்தூள் அதிகமா போட்டு வச்சிருக்கு செல்ல அதான் ஜாலியா இருக்கணும் அப்படியே கடல்ல குடிச்சு தள்ளி பாப்பலாம் தண்ணி ஊத்தி அரிசி போய் சேர்றா மேல அப்படியே தண்ணி ஊத்தி மூடி விடு தக்காளி சாதம் வாங்க இது ஏய் அடியில என்ன கொஞ்சம் உண்மையிலே அடியில இது பிரியாணி தானடா இப்படி 65 பவுடர் போடலாம்டா செமையா இருக்கும்டா அவன் சொல்றது கேட்டு நான் போய் சரி இல்ல வேணாம் இதுல போடாதீங்க ஏற்கனவே பிரியாணி இதுல போடக்கூடாதுப்பா நான் 65 போட்டேன் வேணாம் ஒரு முருங்க அது வேற உள்ளே படாது அது வேற ஏய் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க இது ஈரமா இருக்குடா ஏய் க்ளோஸ் பண்றா டைம் என்ன ஆகுதுன்னு பாரு பா டைம்ல பாத்து ஏ அரிசி போட்டா கலரி விடு அடியில இருந்து கலரு ஆமா மேலே இந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா போயிட்டு இருக்கோம் இல்ல புரியல மசாலா மட்டும்தான் தெரியல ஏய் தண்ணி போச்சாடா கலரு மசாலா தான் இதெல்லாம் ஆனா என்ன கலர் தாங்க இல்ல கார்லா அப்படி நல்லா இருக்குடா வீட்டுல சொருவி இல்லாம எத்தனை ஒரு 4 சிக்கனாவது போட்டுக்கலாம்டா அதுல
சைடுல இதே மாதிரி பழம் தோண்டி கிரில் செட் தான் வச்சிருந்தா அதை வச்சிருந்தா அப்படியே எடுத்துக்கலாம்டா. அனுப்பிடலாம் ஜூஸ் எல்லாம் பசிக்கலாம். இதை சரி எடுவா சாப்பிடலாம். பிரியாணி எப்படி இருக்குன்னு எல்லாரையும் கேட்போம். பாலாஜிலேருந்து ஆரம்பிக்கலாம். எப்படி இருக்கு பிரியாணி? பக்கா காரம் தான், காரம் மட்டும்தாங்க கொஞ்சம். ஒன்றும் இல்லை, கறி பக்கா, ரைஸ் பக்கா, காரம் அது உணர்ச்சி இல்லாத நாய். டேஸ்ட் இல்லையா? எனக்கு அந்த கறி டேஸ்ட் வருது. இந்த கறி தந்தூரி. சரி அப்படியே ரசிச்சு சாப்பிடுறியா? நல்லா இருக்கா என்ன? பசி சோறு தான் முக்கியம். அவனை சிம்பிளா முடிச்சிட்டாங்க. சீரியஸா? சரி லோகேஷ்க்கும் பசிக்குது. நான் ரொம்ப நேரமா நீ சொல்லுங்க சார். நான் காலைல இருந்து சாப்பிடலடா, எழுந்து சாப்பிடலடா. போனோம் கறியை தான் விட்டாங்க. நீ கிருஷ்ணால புசு புசு நடிக்காம இருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அம்மா சொல்லாத. அவன் கிருஷ்ணா அடிச்சனால டக்குனே முடிஞ்சது. முதல்ல பிரியாணி அப்படி முடியக்கூடாதுடா. பொறுமையா தமிழ் கரெக்டா தான் இருக்கு. உதயா நீ என்ன சொல்லணுமா? மசாலா நீ பார்த்த வேலையே அதையும் காட்டுக்கடா. அந்த நாய் ஊத்துறது தண்ணியை காட்டுக்கடா. நான் தண்ணி ஊத்தனால தான் அரிசி 75% வெந்திருந்தது. டைலூட் ஆச்சு, அரிசி அப்பவே வெந்துருச்சு. வேகல அது. ஓகே பீஸ் சாப்பிடுதுங்க. ஏய் மொத்தத்துக்கும் அது ஒரு பீஸ் தின்ட்டு போயிருச்சுடா இது. ஏன் இப்ப லோக்கி மாதிரி பண்ணிட்டு இருக்கு? கிளம்புறதா கொண்டுருவோம். பெரிய சைஸ் தலைவர் வந்துருச்சுடா.